ஒன் சீசன் ஒண்டர். அதாவது ஒரு சீசன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மத்த சீசன்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியும். ஆல் அட்ரஸே இல்லாம காணாம போயிடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸே இல்லாம. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு 6 சீசன் ஆடி இருக்காங்க. ஆனா 6 சீசன் கண்டினியூஸா ஆடல. ஃபர்ஸ்ட் மும்பைக்கு ஆடி, அப்புறம் வேற ஒரு டீமுக்கு போயிட்டு, அப்புறம் திரும்ப மும்பைக்கு வந்து, அப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சு திரும்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஆடின ஒரு பிளேயர். இவர் வந்து யாரு கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க க்ளூ கொடுக்குறோம். இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. 2010ல இவர் பயங்கரமா ஆடுறாரு. ஒரு 419 ரன்ஸ் அடிக்கிறாரு. அந்த டீம் வந்து செம சென்சேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன்ல இவர் வந்து எடுக்க முடியல, ரீட்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மெகா ஆக்ஷன்ல இவர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இன்னொரு பிளேயரை வச்சு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பிளேயர் வந்து ஒரு ஃபியூச்சரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயருக்கு போயிடறாங்க. இவருக்குமே வயசு கம்மி தான். சோசிங் ஓவர் அதனால வந்து இவரை விட்டுறாங்க. இன்னொரு ஒரு ஃபேமஸான டீம், டாப் டயர் டீம் வந்து இவர் எடுக்கிறாங்க. ஆனா வந்து பெருசா பிரகாசிக்கவில்லை. ஓகேங்களா? இவர் வந்து இந்த 2010ல இவர் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவர் லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவர் அடுத்த மகேந்திர சிங் தோனி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து முடியா இருக்கட்டும், அவர் வந்து அந்த அடிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு விக்கெட் கீப்பர், பார்ட் டைம் விக்கெட் கீப்பரா இருக்கட்டும், இவர் தான் மகேந்திர சிங் தோனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் அடுத்த மகேந்திர சிங் தோனி இல்லடா, இவர் தான் வந்து அடுத்த மன்பிரீத் கோனி அப்படின்ட்டு இவர் ஒரு ஒன் சீசன் வண்டர் மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ், நன் அதர் தென் சௌரப் திவாரி. 2010ல ஹரி சொன்ன மாதிரி ஒரு 419 ரன்ஸ், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல என்ன சோகம் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 சீசன் 10 சீசன் ஆடி இருப்பாங்க டோட்டலா. சரிங்களா? எந்த சீசன்லயுமே இந்த சீசன் தாண்டி 200 ரன்ஸ் அடிச்சது இல்ல. இட்ஸ் பீன் a disaster. பட் வந்து ஆக்சுவலி 2023ல ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டா அடிப்பார். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா, ஹாஃப் செஞ்சுரி, ஒரு 55 கிட்ட ஆவரேஜ். ஏன்னா 2 தடவை தான் அவுட் இருப்பார் சம்திங். இதுல என்ன காமெடி அப்படின்னா, எந்த பிளேயரை வந்து பேக் பண்ணி எந்த பிளேயர் மேல பெட் கட்டி அந்த பிளேயர் தான் ஃபியூச்சர்னு சொல்லி இந்த பிளேயரை டிராப் பண்ணாரோ, அந்த பிளேயரை ரிப்ளேஸ் பண்ணி தான் இவர் ஸ்குவாட் டீமுக்குள்ள திரும்ப வருவார் 2023ல. அந்த பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, ரோஹித் சர்மாவை பாரு. எஸ், ரோஹித் சர்மாவை தான் ஆக்சுவலி அவங்க பேக் பண்ணி 2011 ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. சௌரப் திவாரி ரோஹித் சர்மாவை யோசிக்கிறப்போ ரோஹித் சர்மா வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இஸ் ஹிஸ்டரி ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 2023ல ரோஹித் சர்மா சின்ன இன்ஜுரி வரப்போ திரும்ப சௌரப் திவாரி லைனப்ல வராது. அதனால திரும்ப போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிசிஷன் ஒரு பிரான்சைசியோட எதிர்காலத்தையே மாத்திருக்கு அப்படின்றது நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை 2011 மெகா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து போன சீசன் நல்லா இருக்கான் சௌரப் திவாரி 420 ரன்ஸ் அடிச்சிருக்கான், நம்ம அவனே எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் என்ன ஆயிருக்கும் மும்பை இந்தியன்ஸ்?